ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல் சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாம் இன்றைக்கி க்ரீன் எக் ரைஸ் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். க்ரீன் எக் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட்டு நல்லா அந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு அந்த நெய்யிலே நம்ம நல்லா வணக்கிக்க போகிறோம். ஸோ நல்லா அந்த ராஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம எப்பவும் போல் எக் ரைஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக க்ரீன் எக் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். சால்ட்டு பத்தலைன்னா நம்ம திரும்பவும் ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 முட்டையை உடைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 எக்கை உடைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது ட்ரை ஆகிற அந்த மசாலோட சேர்ந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வணக்கிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணுற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூடவே எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 1 கப் ரைஸ்க்கு என்ன குவான்டிட்டியோ அதுதான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா அந்த தண்ணியெல்லாம் இதாகி நல்லா ட்ரை ஆகிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இது கூடவே 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் நம்ம வேக வச்ச சாதமை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்லே வச்சு பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிம்லே ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கலரி விட்டுடலாம். ஸோ இந்த க்ரீன் எக் ரைஸ் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக க்ரீன் எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.